Turkish smile could go from looking like this to this. Nuvia's 24-hour process is really unique. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். நமது ஆரம்ப வகுப்பை இன்றைக்கு நாம் தொடர்வோம். கடந்த வகுப்பில் நாம் 21 உறுதிமொழிகளை நாம் மீண்டும் பார்த்தோம். நமது 21 சக்தி மையங்களின் உறுதிமொழிகள். இந்த பிரதானமான 21 சக்தி மையங்கள், 7 சக்தி மையங்கள் நடு நாடியில் மற்றும் இடது நாடி வலது நாடி 3 நாடிகளிலும் 21 சக்தி மையங்கள் இருக்கின்றது. இந்த மையங்களூடாக நமது ஆத்மாவின் வெளிப்பாடு. இந்த மையங்கள் சக்தி மையங்கள் ஒளியூட்டப்படும் போது ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் இதனூடாக எமக்குள் இருந்து வெளிவருகின்றது. நமது ஆத்மாவின் நற்பண்புகளை நாம் இவ்வாறு வெளிக்கொண்டு வருகின்றோம். இந்த சக்தி மையங்களில் நாம் இந்த பண்புகளை ஒளியூட்ட வேண்டும். அமைதியான தியானம் மூலமாக நாம் இவற்றை நமக்குள் நாம் அவற்றை வளர்த்து கொள்ளலாம். அழிவுகரமானவை எம்மை ஆளாது. ஆத்மாவின் நற்பண்புகள் எம்மை ஆளும் நிலைக்கு நாம் எம்மை பலப்படுத்த வேண்டும். எனவே எமது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கம். பரமாத்மாவை பிரதிபலிக்கும் எமது ஆத்மா
எமது இதயத்தில் தலை வணங்கி எமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு சென்று அமைதியான தியான நிலைக்கு செல்வோம். எமது இந்த அகங்காரம், மமகாரம், அதனால் வரும் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள், உலகத்தின் சலனங்கள், மாயை அனைத்துக்கும் அப்பால் எமது கவனத்தை நாம் எடுத்து செல்வோம் ஆத்மாவிடம். நான் ஒரு தூய ஆத்மா. பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாகும். அனைத்து கர்மாக்கள், காரணங்கள், அதனால் ஏற்படும் விளைவுகள் அனைத்துக்கும் அப்பால் நாம் எமது கவனத்தை ஆத்மாவிடம் எடுத்து செல்வோம். ஆத்மா மூலமாக நாம் வழிகாட்டப்படும் போது அது முழுமையான நன்மையாகிறது. ஆத்மா நமக்கு எண்ணங்களை தருவதில்லை, பிரச்சனைகளை தருவதில்லை, கவலையை தருவதில்லை. நமது உள்ளுணர்வு மூலம் நமக்கு சரிகளை எடுத்து சொல்கின்றது. அதை நாம் அமைதியாக கேட்கும் திறன் தியானம் மூலமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அமைதியாக ஆத்மாவின் வழிகாட்டலை நாம் தியானத்தில் நமது உள்ளுணர்வு மூலமாக அறிந்து கொள்ளலாம். எது நமக்கு நன்மையானது. எனவே இதுவே நமது தியானத்தின் முக்கியத்துவமாகும். நாம் அமைதியாக இருக்கும் போதே நமக்குள் நாம் ஆழமாக சென்று நமது ஆத்மாவின் வழிகாட்டலை நாம் அறிய முடியும். எனவே கவனத்தை தலை உச்சியில் வைத்து அமைதியாக நமது சுவாசத்தை கவனிப்போம். சுழுமுனை நாடி வழியாக சுவாசம் நடைபெற விட்டு நமது கவனத்தை நாம் லேசாக தலையுச்சியிலிருந்து மூலாதாரம் வரை சுழுமுனை நாடி வழியாக லேசாக வைத்திருப்போம். சாட்சி பாவ நிலை. நமது மனதில் எந்த விதமான எதிர்வினைகளும் இல்லாத அமைதியான சாட்சி பாவ நிலை. இந்நிலையில் ஸ்ரீமாதிஜியின் ஒரு வீடியோவை நாம் பார்ப்போம். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism.
because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, See if all I right, can- feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now, how to raise your Kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now, you put your right hand. You have to take out your shoes. I'm sorry. Because the Mother Earth... take my shoes off. That's better. Because the Mother Earth is another element which helps us a lot. Right. All right? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. All right. Now what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now, again, let's do. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now, take it up. Now again, put it back. Is the second one. Now, second And one. what is this Three doing? times. Now you see that. Now, I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. நமது இடது கையை தலை உச்சிக்கு மேல் கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி காட்டுவது போல் ஒரு 2 அங்குல உயரத்தில் வைப்போம். தலை உச்சிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் நாம் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் எடுத்து செல்வோம். தலை உச்சி குளிக்கும் வலது கை உள்ளம் கைக்கும் இடையில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். இந்த குளிர்ச்சியை உணர்ந்ததும் நாம் கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து பார்ப்போம். இரு கைகளிலும் அந்த தெய்வீக அன்பை குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக மெல்லிய இளம் குளிர்காற்றாக உணர முடிகின்றதா? இந்த குளிர்ச்சி நமக்கு ஒரு
நமது மனதை சாந்தப்படுத்துகின்றது, அமைதிப்படுத்துகின்றது. முழு உடலையுமே நமக்கு ஒரு ஒரு சாந்தம், அமைதி, ஒரு ஆறுதல் உணர்வை தருகின்றது. இந்த தெய்வீக அன்பு இப்பொழுது நாம் இந்த அன்பு, தெய்வீக அன்போடு நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இந்த தெய்வீக அன்பின் கவசம் நமது ஆத்மாவின் மூலமாக எமக்குள்ளிருந்து வெளிப்படும் அந்த தெய்வீக நற்பண்புகள். இவையே எமக்கு நாம் எங்கு சென்றாலும் எமக்கு கவசமாக அமைகின்றது. மாபெரும் கவசம், மாபெரும் பாதுகாப்பாக நமக்கு அமைகின்றது. முக்கியமாக மூலாதார சக்கரத்தின் களம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாத அந்த குழந்தை உள்ளம். இந்த குழந்தை உள்ளம் நாம் நினைக்கலாம் விளையாட்டுத்தனமானதென்று. ஆனால் இந்த குழந்தை உள்ளம் நேர்மையான அறிவு நிறைந்தது, நேர்மையான தூய்மையான அறிவு நிறைந்த குழந்தை உள்ளம். மிகவும் விவேகம் நிறைந்தது. இது மிக மாபெரும் பாதுகாப்பு கவசமாகும் நமக்கு. அது மட்டுமல்ல, தெய்வீக அன்பின் கவசமும் நமக்கு இருக்கின்றது. எனவே அனைத்தும் சேர்ந்து மிகவும் உறுதியான கவசமாக நமக்கு அமைகின்றது. நமது ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகள், அது மட்டுமல்ல பரமாத்மாவின் அன்பு, அன்பும் நமக்கு கவசமாக அமைகின்றது. ஒரு குழந்தை நன்றாக வளர்ந்து தானாக நிற்கும் நிலை வரும் வரை தாய் அன்போடு பாதுகாத்து வளர்க்கின்றார். அதுபோலவே இந்த தெய்வீக அன்பின் கவசமும் நாம் ஆத்ம முன்னேற்றத்தில் வளரும் வரை நமக்கு பாதுகாப்பு கவசமாக அமைகின்றது. அந்த தெய்வீக அன்புக்கு தலைவணங்கி நாம் இன்றைய தியானத்தை தொடங்குவோம். இன்று கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து ஒரு அமைதியான தியானம். சஹஸ்ராரம் நிசப்தம். நமது அனைத்து சக்கரங்களின் நற்பண்புகளும் ஒன்று சேரும் இடம். அனைத்து அவதாரங்கள், புனிதர்கள் அனைவரும் ஒன்றாகும் இடம்.
நமது மனதில் எந்த விசாரங்களும் இல்லாது, சலனங்கள் இல்லாது மற்றும் எந்த சந்தேகங்களும் இல்லாத இந்த தெய்வீக அன்பில் நமக்கு எந்த சந்தேகங்களும் இல்லாத நிலையே சாஸ்திரமாகும். அந்நிலையில் அமைதி தவிர வேறில்லை. நாம் முழுமையான சரணாகதி நிலையில் இருக்கின்றோம். எனவே அந்நிலையில் நமக்கு அமைதி தவிர வேறில்லை. அந்த நிசப்தம், அந்த பிரபஞ்சத்தின் அமைதி, அந்த அமைதியை நாம் இன்று வேண்டுவோம். ஸ்ரீ மாதாஜி எம்மை அந்த அமைதி நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். அந்த நிலைக்கு எம்மால் செல்ல முடிகின்றதா என்று பார்ப்போம். கவனத்தை நாம் தலை உச்சியில் ஆத்மாவில் வைப்போம். கவனம் அங்கு நிலை நிறுத்த சிரமமாக இருந்தால் எமது வலது கையை நாம் பிரம்மராந்திரத்தில் சிறிது நேரம் வைப்போம். தலை உச்சி குழியில் இங்கு நாம் கேட்போம், ஸ்ரீ மாதாஜி எனது பிரம்மராந்திரத்தை திறந்து வையுங்கள். எனது கவனத்தை முழுமையாக உள்முகமாக கொண்டு செல்லுங்கள். என்னை இந்த எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள், எனது அகங்காரம், மமகாரத்துக்கு அப்பால் உங்களுடைய ராட்சியத்துக்கு என்னை எடுத்து செல்லுங்கள். ஆத்ம நிலைக்கு என்னை எடுத்து செல்லுங்கள். எமது தலையில் உச்சியில் குளிர்மை பரவ ஆரம்பித்தால் அதை நன்றாக பரவ விடுவோம். பின்பு எமது கையை 2 அங்குல உயரத்துக்கு எடுத்து செல்வோம். இந்த நுண்ணதிர்வுகளின் அதிகரிப்பை நாம் உணர்வோம். இரு கைகளிலும், இடது கை மடியில், வலது கை தலை உச்சியில் மற்றும் தலை உச்சியில் இருந்து சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம். இதை நாம் கவனிப்போம்.
இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். சூடாக இருந்தால் அந்த சூடு தானாக வெளியேற விட்டு விடுவோம். சூடு வெளியேறியதும் நாம் குளிர்மையை உணரலாம். இப்பொழுது ஒரு 2 அங்குல உயரத்துக்கு கையை எடுத்து செல்லுவோம். தலை உச்சி குழிக்கும் உள்ளம் காய்க்கும் இடையில் இந்த குளிர்மை பரவுவதை நாம் அவதானிப்போம். தலை உச்சிக்குழி தளர்வடைவதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது கையை நாம் கீழே கொண்டு வருவோம். இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து நமது கவனத்தை மூலாதாரத்துக்கு எடுத்துச் செல்வோம். மூலாதாரத்தில் அமைதியாக அதன் நற்பண்புகளை நாம் அமைதியாக எமது மனதில் நாம் நினைவு கூறுவோம். மூலாதாரத்தின் பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள் ஸ்ரீமாதாஜி. அமைதியாக மூலாதாரத்தை கவனிப்போம். இப்பொழுது எமது கவனத்தை சுவாதிஸ்தானத்துக்கு எடுத்து செல்வோம். சுவாதிஸ்தானம் தூய தெய்வீக அறிவு. ஸ்ரீமாதாஜி எமது சுவாதிஸ்தானத்தின் நற்பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது எமது நாபி சக்கரத்துக்கு எமது கவனத்தை எடுத்து செல்லுவோம். நாபியோடு சேர்ந்து எமது பவசாகரத்திலும் நாம் கவனத்தை வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதாஜி எனது நாபி பவசாகரம் நற்பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள். தெய்வீக அன்பால் நிரப்பி விடுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். ஸ்ரீமாதாஜி எமது இருதய சக்கரத்தை ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள். எமது இடது இருதயம்
ஆத்மாவின் இருப்பிடம், ஆத்மா பரமாத்மாவின் பிரதிபலிப்பு, அதாவது ஸ்ரீ சதா சிவன் என் பிரதிபலிப்பாகும். எமது இருதய சக்கரத்தில் எமது வலது கையால் நுண் அதிர்வுகளை கொடுத்து நாம் 7 முறை ஸ்ரீ சிவா பார்வதி மந்திரம் சொல்லுவோம். 7 தடவை மிக அமைதியாக முழு கவனத்தோடு எமது வலது கையால் வலஞ்சுழியாக எமது இடது இருதயத்துக்கு நுண் அதிர்வுகளை வழங்கும். இது ஒரு பூஜாவாகும். எமது ஆத்மாவுக்கு நாம் செய்யும் பூஜையாகும். 7 தடவை அந்த மந்திரத்தை சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. இப்பொழுது எமது வலது உள்ளம் கையை இருதயத்திலிருந்து ஒரு 2 அங்குலம் தள்ளி வைத்து எமது இருதயத்திலிருந்து இந்த தெய்வீக அன்பு அலைகள் எமது இருதயத்திலிருந்து வெளிப்படுகின்றதா என்று நாம் பார்ப்போம். எமது ஆத்மாவிலிருந்து. இல்லாவிட்டால் நாம் தொடர்ந்து எமது இருதயத்தை சுற்றி பலம் சுழியாக நாம் நுண் அதிர்வுகளை கொடுக்கலாம். இது நாம் எமது ஆத்மாவுக்கு செய்யும் பூஜையாகும். சிறிது கொடுத்த பின்பு நாம் மீண்டும் பார்ப்போம். இருதயத்திலிருந்து ஒரு 2 அங்குல தூரம் தள்ளி எமது வலது உள்ளம் கையை வைத்து இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இப்பொழுது நமது வலது உள்ளம் கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். தலை உச்சி குழிக்கு கீழ் எமது இருதயத்தின் பீடம் அங்கு இருக்கின்றது. அங்கு நாம் குளிர்மையை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது கவனத்தை விஷுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். விஷுதி தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. தேவியின்
விஷுதி சக்கரம் அமிர்தத்தால் நிரம்பியது. அவ்வளவு தூய்மை மாத்திச்சு நமது விஷுதி சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இதன் மூலம் நான் எப்பொழுதும் உண்மை, சத்தியம், தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நமது விஷுதி சக்கரத்துக்கு நாம் நமது வலது கையால் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். தொண்டை பகுதி, நடு விஷுதி சக்கரம், இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி. வலது கையால் நமது விஷுதி சக்கரத்துக்கு நாம் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். மெதுவாக நமது விஷுதி சக்கரத்தில் இருக்கும் தெய்வீகம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா அவருடைய மந்திரத்தை நான் சொல்லுவேன். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. இப்பொழுது நமது வலது உள்ளம் கையை விஷுதி சக்கரத்தில் இருந்து ஒரு 2 அங்குலம் தள்ளி வைப்போம். தொண்டையில் வைத்து எமது விஷுதி சக்கரத்தில் இருந்து இந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் வருகின்றதா என்று பார்ப்போம். சூடாக இருந்தால் தொடர்ந்து நாம் வலஞ்சுழியாக எமது விஷுதி சக்கரத்துக்கு நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். இப்பொழுது நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து நமது ஆக்ய சக்கரம்
ஆகிய சக்கரத்தில் நாம் லோட்ஸ் பிரேயர் சொல்லுவோம். நமது வலது கையை நன்றாக நெற்றியில் வைப்போம். நமது வலது உள்ளம் கையை நெற்றியில் நன்றாக பரப்பி வைப்போம். வைத்து மிகவும் ஒவ்வொரு இந்த லோட்ஸ் பிரேயர் 13 வசனங்களை கொண்டவை. இவற்றை நாம் இதயபூர்வமாக சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கும் எமது தந்தையே, தங்கள் நாமம் எனது வாழ்வால் பெருமை சேர்க்கப்படட்டும். எனது வாழ்வு தங்களின் பெருமையை எடுத்து காட்டுவதாக இருக்கட்டும். தங்களுடைய சித்தமே இந்த பூமியில் எப்போதும் நிறைவேறும். எமது அன்றாட இன்றைய வாழ்வை அன்றாட வாழ்வை கவனித்துக் கொள்ளுங்கள். முழுமையாக எனது தேவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்து விடுங்கள். இந்த உலக சலனங்கள் தீய சக்திகளிலிருந்து என்னை முழுமையாக பாதுகாத்தருளுங்கள். தாங்களே அனைத்தையும் செய்பவர், அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிப்பவர். நான் தங்களுடைய ஒரு சிறு துளி அங்கம் ஆவேன். ஆமென். இப்பொழுது எமது வலது கையால் வலம் சுழியாக எமது நெற்றிக்கு நாம் நெற்றியில் சுற்றி நுண் அதிர்வுகளை கொடுப்போம். மாதாஜி, எனது ஆகிய சக்கரத்தை முழுமையாக திறந்து தாருங்கள் தாயே. நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் எனது தவறுகளையும் முழுமையாக மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும். நெற்றியில் சூடாக இருந்தால் நாம் பொறுமையாக இருப்போம். அந்த சூடு முழுவதும் தணியும் வரை
நாம் பொறுமையாக காத்திருப்போம். ஓம் ஹம் ஷம் ஓம் 3 முறை சொல்லுவோம். இப்பொழுது எமது வலது உள்ளங்கையை 2 அங்குல நெற்றியிலிருந்து 2 அங்குல தூரத்தில் வைத்து ஓம் ஹம் ஷம் ஓம் இதயபூர்வமாக சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஓம் ஹம் ஷம் ஓம் இப்பொழுது வலது கையை உச்சிக்கு மேல் 2 அங்குலம் வைத்து சிறிது தியான நிலையில் இருப்போம். நமது சாஸ்திராரம் தலை உச்சி குழிக்கும் நாம் வலம் சுழியால் சுற்றி சிறிது நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். மெதுவாக இது ஒரு பூஜை செய்வது போல், ஒரு ஆரத்தி காட்டுவது போல். கை விரல்களை சஹஸ்ராரம் நோக்கி வைத்து வலம் சுழியாக சுற்றி நம் நுண்ணளவுகளை கொடுப்போம். கைகளில் நுண்ணதிர்வுகளை நீங்கள் உணராவிட்டாலும் ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார், ஒரு சிறிய அளவாவது அங்கு இருக்கும் ஆத்ம விழிப்புணர்வின் பின் நாம் அவற்றை பயன்படுத்தலாம். இப்பொழுது கை 2 அங்குல உயரத்தில் வைத்து நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். இதேபோல் இப்பொழுது நமது பின்பக்க பிடரி பக்கத்துக்கு நாம் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். இங்கு நீங்கள் பிடரி பக்கத்தில் நீங்கள் வலது கையை வைத்திருக்கின்றீர்கள். முதலில் இடது பக்கம் சென்று கீழே சென்று வலது பக்கம் அந்த 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 மாதிரி நீங்கள் சுற்ற வேண்டும். நடுவில் வைத்து இடது பக்கம் சென்று கீழே சென்று அவ்வாறு
வலது பக்கம் வர வேண்டும். அவ்வாறு வட்டமாக சுற்றி நாம் சிறிது நேரம் எமது பிடரி பேக் ஆகிய எமது பின்பக்க ஆகிய சக்கரத்துக்கு சிறிது நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். மீண்டும் மிகவும் ஆறுதலாக ஒரு பூஜா செய்வது போல் இப்பொழுது எமது வலது கையை 2 அங்குலம் தள்ளி எமது பின்பக்க பிடரியில் 2 அங்குலம் தள்ளி கவனிப்போம். மாதச்சி எம்மோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களையும் மன்னித்து விடுங்கள். எமது அனைத்து கர்மாக்களிலிருந்தும் விடுவித்து விடுங்கள். இப்பொழுது மீண்டும் கையை தலை உச்சிக்கு 2 அங்குலம் உயரத்துக்கு கொண்டு வருவோம். சிறிது தலை உச்சியில் நாம் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். ஒரு சிறிது நேரம். ஸ்ரீ மாதச்சி, எனது பிரம்மராந்திரம் இருதய பீடம், எனது சஹஸ்ராரத்தை முழுமையாக திறந்து பாருங்கள். எனது சஹஸ்ராரத்தின் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி தளர்வடைய செய்யுங்கள். தளர்வடைய செய்து எனது சஹஸ்ராரத்தை திறந்து பாருங்கள். இப்பொழுது கையை மேலே 2 அங்குலம் உயரத்தில் வைத்து கவனிப்போம். இப்பொழுது நமது வலது கையை நாம் கீழே கொண்டு வந்து இரு கைகளையும் நமது இருதய மட்டத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். இந்த நிலையில் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டு ஸ்ரீ மாதஜியின் ஒரு அருள் உரையை இப்பொழுது கேட்போம். It was really a wonderful idea to put my attention to all these fields of life which are very important. And as it is, I have attention on all of them and I care for all that. But I would say now you all people put in your attention to it, because it is you who can do something about it. You can start with the nature, as they said, is we have to be kind to the nature. We are having such problems, people are cutting out trees, doing all kinds of things, without even thinking
that this is for the progeny will become a desert. So in the same way for everything, for your fruits and agriculture, vibrations can really change. We had in our garden, you won't believe, a peony flower just like this, even bigger than this, very bigger. We have never seen such a flower. We had also the tulips so big as that. I haven't seen such tulips in my life. With vibrations, you can improve everywhere. Say you go and see some politician, let's see, or some political party. Then you use your hands and give them bandhans all the time. You can sit on the table again, across, and under the table you go on giving them bandhan. You have powers, but if you don't use your powers, then it is useless. If you just go on thinking about building up yourself and looking after yourself, now those days are gone. Now you have to look after other things, and I was very much happy with all the things that they have shown, and all my attention is already there. But if few people also put your attention, as you know, I have already purchased 7 big lands, 50 to 60 acres of lands in Maharashtra for different projects, and these projects have started. Now in Delhi also we have a very huge big plan to put the women who are destitutes. First on the social level we have to do something, I thought. So it's all done now. We have started a school, we have started an academy again, we are going to have another academy, and also teaching young people with vocational knowledge and all that. India has, that way is not so progressed as you people are in these things. But there's one thing very great about India is that because of our culture maybe, because of our Indian style of life, of respect, people have become very well equipped for the software, you see, this kind of thing. They are very intelligent and software because their attention penetrates. So if you also penetrate your attention, I mean, you can achieve the same, you are higher than them. But because they have been brought up in that culture, they are very intelligent, but their attention is not spread out. It is not. It is just on one point, and they penetrate very well, and they are doing so well now that a day will come when India will become one of the most prosperous country. So this is what has to happen. That firstly, our culture has to be brought round to such a state that the children get all the positive ideas and a good character and proper building with love, affection, but not to spoil them, not to spoil them. They should be brought up in such a manner that they develop a proper view of the whole thing, and also they have penetration of their attention. But if you go on changing your attention all the time, the inside is finished, because you see, attention gets broken. So this penetration of attention has to be seen. Is say for example, you look at some tree, then just watch it with love. See what the tree is talking to you. What is she saying? You're looking at a mountain. Then just talk to the mountain and see what the mountain is saying to you. Put your attention in completely on one thing and see for yourself. That will help you a lot. But if you have an attention which is all the time watching this, watching that, this, that, and criticizing is another way you miss out on attention. Lots of attention goes to this. Thirdly, could be the, as I said, is self-importance. It's the worst thing. In that, then you do not think anything is important, you just go on looking after your self-importance. There are so many ways, but the best way is to learn how to handle your own attention and how to handle other people. That's very important. How you deal with people is very important for a Sahaja. You see, if you deal in a proper way, in a decent manner, in a way that's congenial, that's appreciative,
then you will find so many friends and they will try to find out how are you like this? How are you so peaceful? How are you so kind? Why are you not agitated like others are? So in your own lifestyle you can establish it. But when you are dealing with others, what I'm saying, that the social relations with others is very important. Now at what level you should start, I can't say. It depends on your temperament and aptitude. But whichever of these areas that you think is important, you can just try to find out what is the solution. How can you help it? How can you work it out? All of you can do it. It is not that you have to develop a kind of a party to fight anything, but to have your own attention, you will know the solutions of many problems. Many problems can be solved if you find out the solution. But a solution you can find with your concentration of mind. That is very important. And if you can really do that, all these problems that you face today in those different fields of life can be easily solved. It's not so difficult. Family life, as you said, can be solved depending on the wife and depending on the husband and their relationship. It's very simple. But somehow or other our background is such, I think, that we don't understand simple things. We only understand complicated things. In a simple way, if you deal with people at different levels, in these different aspects of life, you will be amazed. You will be very much popular. People will want to know what sort of a thing it is. I'll tell you one gentleman, his name was Mr. Dhumali, he's no more, they know him. He was in the village, he was looking after his fields and things, he was like a farmer. And somehow he got realization in Pune. After getting realization in Pune, he went to his own place and he started Sahaja Yoga there. And he started giving them realization, this and that. And it was surprising because he never came as such to me, or he never came to Pune. And suddenly he developed that, you see, mind of concentration. And the people told me, Mother, he's got so many Sahaja Yogas. He has developed it with such understanding. And when I went there, I was surprised that we had more Sahaja Yogis there than we had in Pune. Well, in Pune there were Sahaja Yogis who were doing the work. But this one single fellow had changed the whole idea of people in Ahmednagar and Rahuri. Very surprising it was. That he was just a simple man and a farmer type. And then he started using vibrations for his activities and things. And it was so remarkable that actually he was, as I said, not very educated on that. But we always went and stayed in his house, and we were really enamored by the way he tried to express his spirituality to others. In the same way, all of you can do it. Now, what I have seen that we are very shy about Sahaja Yoga. Once I was traveling in the plane and there was one lady sitting with her, burning absolutely. So I asked her, who is your guru? And she went into another realm of describing the guru is like this. I know the guru is horrible force, horrible false person, horrible. But she was praising him so much. Without knowing much about me, she was just going on, and I said, look at this woman, how much she's talking about her guru. While we are little shy to talk about Sahaja Yoga. First start talking to the trees about Sahaja Yoga, maybe. You practice it that way, and then you can start talking to others about Sahaja Yoga. You can work it out. You have to do it. Anybody who meets you should see you, ask you, because it will be quite evident from your face, from your behavior that you are a different person. But then you should start talking openly about it. If I was shy like you, Sahaja Yoga would not have spread. So there's nothing to be shy about. You should just
know that you are Sajogis, you are all Sufis, and you can talk to people openly, to all the people whom you meet. Gradually be surprised that they will see your character, they will see your nature and change. Like this Dhumal. Once he went to an office and he had to get some work done. And then he started telling them, I want to do this. He was so peaceful and joyful that they asked him from what mill do you get your food? You see, they couldn't understand that how could he be so quiet and so honest and so very penetrating. And that gave him all the popularity in that office. It's collector's office. And so many people came and asked him. And he told that I am a follower Sri Mataji and I am a Sajogi and you all can become Sajogi. They said, all right, we'll also become. Like that. So one should not feel shy about Sajo. Otherwise, what happens? That it melts away with you. So this is I've been telling and again, all these things that you have said is very good. My attention is there and I'm the only woman in the whole world must be reading all the newspapers. Normally women don't read newspapers because they're headaches. But I read newspapers and I try to follow and I get to the right point and I mean it's quite in my mind about these things. But only person, you see, cannot do it alone. You have to have others who can channelize this. So I would say that don't feel shy. You should talk about it. You wear the badge. With the badge, people will ask you a question, who is this one? Then you talk to them. Any way you like, you should expose yourself and that will work out better. All these problems can be solved by you. You are quite a lot of number here and also representing so many behind. So you can understand what is your personality is and how much you can impress people. All right? Thank you. ஒரு சிறிது நேரம் அமைதியான தியானத்திலிருந்து குடலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். தலையுச்சி மற்றும் கைகளின் 10 விரல்களையும் நாம் அவதானிப்போம். இப்பொழுது மெதுவாக குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, பிரஸ்வாகம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி எமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீமாதிஜிக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
ஜூம் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும்.